வணக்கம். நான் லலிதா எம்ஜி. இப்போது நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றால், ஒருவனுக்கு ஒருத்தியுடன் வாழ்கிறது நல்ல வாழ்க்கையா, அல்லது ஒருவன் இரு பெண்களுடன் வாழ்கிறது நல்ல வாழ்க்கையா, அல்லது ஒருவன் 3 பெண்களுடன் வாழ்கிறது, அதாவது கல்யாணம் பண்ணி வாழ்கிறது. கல்யாணம் பண்ணி ஒருத்திய 2 பேர் ஒப்பாட்டிங்களாக வச்சுக்கிட்டு மனைவியாக பாவிச்சுக்கிட்டு சைடில் வாழ்கிறது. ஸோ இப்போ ஒருவனுக்கு 3 பெண்கள் மனைவிகளாக இருக்கிறது நல்லதா, ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடன் வாழ்கிறது நல்லதா, அல்லது ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் வாழ்கிறது நல்லதா? இப்போ என்ன கேட்டால், ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது தான் நல்லது. ஒரு கணவன் இருந்தால் அவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும். அந்த மனைவியுடன் பிள்ளைகளுடன் வாழணும். அதுதான் சிறப்பு. பேர் கெட்டு போகாது. இவன் கெட்டவன் 2 பொண்டாட்டியோட வாழ்கிறான், இவன் 3 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வாழ்கிறான், மனைவியோட 2 வப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு வாழ்கிறான், அந்த வப்பாட்டிகளும் பொண்டாட்டி தான் அப்படின்னு ஆளுங்க பார்த்தா ரொம்ப தப்பு தப்பாக பேசுவாங்க. பேரு கெட்ட பேராயிரும். ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணு தான் மனைவியாக வாழ முடியும். 2 பேர் வாழ்கிறாங்க. எவ்வளோ பேர், தமிழாளுங்க, வெள்ளைக்காரனுங்க, சீனங்க, மலாய்க்காரங்கள்லாம். ஒருத்தன் 2 பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு வாழ்கிறவன் இருக்கான். இல்லைன்னு இல்லை, இருக்கானுங்க. இந்த காலத்தில் இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கானுங்க. ஸோ இப்போ இது அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது, 2 மனைவியை வச்சுக்கிட்டு வாழ்கிறது. ஆனால் 3 மனைவிகளோட வாழ்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த 3 மனைவிகள் 2 மனைவிகளோட 2 வாழ்க்கையை கணவன் நடத்திக்கிட்டு வருவானுங்க. இருக்குது, எவ்வளோ இடத்துல இருக்குது. அதே சமயம் ஒருவன் 3 பேரை கூட வாழ்கிறவனுங்களும் இருக்கானுங்க, 3 மனைவிகளுடன் வாழ்கிறவங்க இருக்காங்க. இப்படி பல மாதிரி இந்த காலத்தில் வாழ்க்கை மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு இப்படி போகுது. ஸோ இப்போ இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. 2 மனைவியுடன் வாழ்ந்தாலும் சரி, 3 மனைவியுடன் வாழ்ந்தாலும் சரி. ஒரு கணவனுக்கு பணம் இருக்கா, நீ 3 பொண்டாட்டியை வச்சு மேனேஜ் பண்ண முடியுதா, தாராளமாக பண்ணிக்கோ. 2 மனைவியுடன் வாழ முடியுதா, தாராளமாக பண்ணிக்கோ கல்யாணம். அது உன் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் நான் சொல்கிறது, ஒரு மனைவியுடன் ஒரு கணவன் கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்கிற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவனும் மனைவியும்மா ஒரே வாழ்க்கை, கணவன் மனைவியாக வாழ்கிறது தான் ரொம்ப சிறந்தது. ஒரு கல்யாணத்தோடு நிப்பாட்டிக்கிட்டா நல்லது. 2, 3, 4ன்னு வேண்டாம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப மிகப்பெரிய தவறு. இப்போ 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனர்கள் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப பேர் தமிழர்களும் பண்ணிக்கிறாங்க, வெள்ளைக்காரனுங்களும் பண்ணிக்கிறானுங்க, மலாய்க்காரங்களும் பண்ணிக்கிறாங்க. 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருக்குது, 2 கல்யாணம் அதிகமாக இருக்குது உலகத்தில். 3 கல்யாணமும் இருக்குது. 3 கல்யாணம் பண்ணுறவனுங்க பணக்காரனுங்களாக இருப்பானுங்க, கோடீஸ்வரனாக இருப்பானுங்க, மில்லியனர்களாக இருப்பானுங்க. மில்லியனர் அவனுங்களுக்கெல்லாம் பணம் நிறைய கையில் இருக்கும். மனைவியை வீட்டில் வச்சுக்குவாங்க. தாலி கட்டியோ அல்லது கிறிஸ்தாலாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட வாழ்வாங்க. மலாய்க்காரங்க நிக்கா பண்ணிக்குவாங்க, சீனங்களும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது, எங்கள் நாட்டிலையும் இருக்குது. எங்கள் நாட்டில் மலாய்க்காரங்க தான் 3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் ஒரு கல்யாணம் அல்லது 2 கல்யாணம், 3 கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. தமிழர்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் வப்பாட்டிங்களை வச்சுக்குவாங்க, சும்மா லவர் மாதிரி. இருக்குது, சீனங்களையும் இருக்குது,
அங்கே போனால் அங்கே ஒரு இடத்துல ஒரு பெண்ணை வச்சுக்கிறது, இங்கே போனால் இங்கே ஒரு இடத்துல பெண்ணை வச்சுக்கிறது, லவ் பண்ணுவானுங்க வெள்ளைக்காரனுங்க. நான் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஒரு வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன், அவனுக்கு பொண்டாட்டி இருக்குது. பொண்டாட்டி இருக்க இங்கே மலேசியாவில் வந்து ஒரு தமிழை பொம்பளை, அந்த பொம்பளையை வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பொண்டாட்டி இருக்குது வெளியூரில், இவளுக்கு புருஷன் இல்லைன்னு அவனை வந்து காதல் பண்ணிக்கிட்டு நான் பார்த்தேன். எல்லாம் கடையெல்லாம் பார்த்தேன் முந்தி. இது 10 வருஷம் ஆகுது முந்தி உள்ள கதை. ஸோ இப்போ மனைவி இருக்கிறவன் வெளிநாட்டுக்கு போய் வேற ஒரு பெண்ணோட, அதுவும் தமிழை பெண்ணோட போய் தொடர்பாக இருந்திருக்கான். அவன் பொண்டாட்டிக்கு தெரியாது, வேலை விஷயமா வெளியே போயிருக்கான் புருஷன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் வெளிநாட்டுக்கு போய் வேற ஒரு பொண்ணு கூட ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஓகே, ஸோ அது வந்து வெள்ளைக்காரங்க அதிகம் நிறையா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உலகத்தில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியாகவும் வாழ்கிறது இருக்குது, ஒருவனுக்கு 2 பேர் மனைவியாகவும் வாழ்கிறது இருக்குது, ஒருவனுக்கு 3 மனைவியாகவும் வாழ்கிறவங்க இருக்காங்க உலகத்தில், இல்லைன்னு இல்லை. அந்த 3 மனைவியோட வாழ்கிறவங்கெல்லாம் கோடீஸ்வரனுங்க, மில்லியனரு, அவனுக்கு தான் வச்சுக்கோனுங்க 3 பொண்டாட்டி. ஆனால் பெரும்பாலும் வந்து 2 மனைவியோட தான் ரொம்ப பேரெல்லாம் வாழ்கிறாங்க. இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ கற்றுக்குங்க, அதுதான் சிறந்தது. ஓகே, இன்னொன்று வந்து வெள்ளைக்காரங்களுக்கு ஒரு 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 இது இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு புத்தி இருந்திருக்குது அந்த காலத்தில். வெள்ளைக்காரங்களோட புத்தி வந்து அந்த காலத்தில் 1600ஆம் ஆண்டு, 1700ஆம் ஆண்டு, 1800ஆம் ஆண்டு, 300 வருஷமாக 300 இயர்ஸ், அவ்வளோ நாள் 300 வருஷமாக வெள்ளைக்காரனுங்க அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? அந்த காலத்தில் இந்த கதை வந்து மற்றவங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட கதை. இது யாருக்கும் தெரியாது. தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச கதையை நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்குங்க. இது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? நினச்சிக்கோங்க. உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குமா, உண்மையாக இருக்குமான்னு அப்படியே நீங்கள் நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது வெள்ளைக்காரங்களை பற்றி. வெள்ளைக்காரங்க 1600, 1700, 1800ஆம் ஆண்டுகளில் 300 வருஷத்துக்கிட்ட அந்த காலத்தில், முந்தி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க வெள்ளைக்காரனுங்கன்னா, கல்யாணம் பண்ணின ஒரு ஆண் அவனுக்கு பொண்டாட்டி இருக்கும். அவன் என்ன பண்ணுவானா தெரியுமா? அவனுக்கு வந்து செக்ஸில் வந்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவனுக்கு வந்து விருப்பம் ரொம்ப இருக்காதான். ஒரே பொண்டாட்டியை பாய்க்கிறான்ல, அதனால அவனுக்கு வந்து செக்ஸில் விருப்பம் இல்லாமல் போயிருமா. அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க, விருப்பம் இல்லாமல் போயிருமா. அப்போ அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவானா, தான் பொண்டாட்டியை வந்து அவனோட கூட்டாளி ஒருத்தன் இருப்பான். கண்டிப்பாக வெள்ளைக்காரங்களுக்கு நிறையா கூட்டாளி அந்த காலத்தில் இருப்பானுங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவானா, அவனோட கூட்டாளியோட பொம்பளைய ஒரு நாள் ராத்திரிக்கு இவன் பெட்ரூமுக்கு கூப்பிடுவானா. உன் பொண்டாட்டி எனக்கு அனுப்பி வைக்கே, நான் ஒரு நாள் உன் பொண்டாட்டியை பாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி அவன் கூட்டாளி என்ன பண்ணுவானா, இன்னொரு நாளைக்கு நீ வந்து அவங்க டைம் டேபிள் போட்டுக்குவாங்க, இன்னொரு நாளைக்கு உன் பொண்டாட்டியை ஏன் பெட்ரூமுக்கு அனுப்புன்னு. நம்ம 2 பேரும் மனைவியை மாற்றிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வாழ்ந்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து செக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் போகாது. மனைவி வந்து 2 பெண்ணு, மனைவிகள் 2 பெண்ணு. ஸோ அதில் அந்த பெண்ணுங்களை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி நம்ம வந்து செக்ஸ் செஞ்சால் நம்மளுக்கு வந்து அந்த செக்ஸில் வந்து ரொம்ப விருப்பம் இருக்கும். ஸோ ஒரே பெண்ணை பாவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரே பெண்ணை பாவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மனைவியை மாற்றிக்குவோம், அப்போ நம்மளுக்கு வந்து என்ஜாய் கிடைக்கும். செக்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு நாட்டம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு மனைவிகளை வந்து 2 கூட்டாளிங்க மனைவிகளை வந்து மாற்றிக்குவானுங்களாம். அந்த காலத்தில் நடந்திருக்குது.
2 பேரும் மனைவிகளை வந்து நைட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம். ஸோ இந்த மாதிரி கதைலாம் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து எதனால் நடந்திருக்கு? காமத்தினால, செக்ஸு வேகம், காமத்தினால இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை ஜாதிக்கு இருக்குது மலேசியாவில், உலகம் முழுவதும். வெள்ளைக்காரங்க, தமிழாளுங்க, சீனங்க, மலாய்க்காரங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. 4 ஜாதி இருக்கா, இன்னும் மற்ற ஜாதிங்கெலாம் இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலும் சொல்கிறது வந்து இந்த 4 ஜாதியை தான். இந்த 4 ஜாதியில் எது வந்து ரொம்ப செக்ஸில் வேகமானதுன்னா வெள்ளைக்காரங்க தான். அமெரிக்காவில் உள்ள வெள்ளைக்காரங்க, அந்த காலத்தில் உள்ள வெள்ளைக்காரங்க நான் சொல்கிறேன், இப்போ உள்ளவங்கள இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ரொம்ப வேகம் செக்ஸில், காமத்தில் ரொம்ப ஒரே குறியாக இருப்பானுங்க காமத்தில். அதனால் மனைவியை மாற்றிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்திருக்குது அந்த காலத்தில். இந்த காலத்தில் வந்து எய்ட்ஸு பரவி இருக்குது. எய்ட்ஸு, சாஸ் நோய் அதுவும் பரவி இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சீக்கன்னா வந்திருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே, கொரோனா. ஸோ இதெல்லாம் வந்து சீக்கு, இதெல்லாம் உண்டானது வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்னால. அதாவது பாலியல்னால் அந்த பாலியல் இதிலிருந்து உண்டான சீக்குங்க. இதுலேயே அப்படியே பரவி வேறு மாதிரி சீக்குங்கள்லாம் உண்டாயிருச்சு. நம்ம வந்து இதுதான் சொல்ல முடியாது, இதனால் மற்ற சீக்குங்கள்லாம் உண்டாயிருச்சு. அமெரிக்கா நாட்டில் அந்த காலத்தில் நடந்திருக்குது. இந்த கதையை வந்து நான் இப்போ அங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற நாடுகளில் வந்து ரொம்ப குளிர் இல்லை, ஆனால் வெள்ளைக்கார நாட்டில் குளிர் அதிகமாக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். குளிர் அதிகமாக இருக்கிறனால வெள்ளைக்காரனுங்களுக்கு வந்து இந்த காமம் இருக்குதுல்ல, காமம், செக்ஸு, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். வெள்ளைக்காரனுங்களுக்கு செக்ஸ் ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வழியாக நான் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க, இல்லைன்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல. ஓகே, அனைவருக்கும் ஜெயலலிதா எம்ஜி இதனுடன் வீடியோ முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.